வெல்கம் பேக் டு பிங்கு சேனல் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கீங்க. இன்றைக்கி பியூட்டிஷியன் கோர்ஸ் சீரீஸில் நம்ம வந்து ஃபேஷியலில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 3ல் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்க போகிறேன். டெமோக்கு நான் மாடல் யாருமே கிடையாது, நானே தான் செல்ஃபாக பண்ணி காமிக்க போகிறேன். ஏன்னா மாடல் வந்து எனக்கு கிடைக்கல. எங்கள் வீட்டில் இருக்கவங்களே கேட்டால் எனக்கு வந்து ஃபேஷியல் பண்ணுறதெல்லாம் எனக்கு வந்து காமிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணாங்க. அதனால் எனக்கு நானே ஃபேஷியல் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த ஃபேஷியல் வந்து நீங்கள் என்ன மாதிரியான ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து பார்ட் 1ல் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா அது பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து கோல்ட் ஃபேஷியல் பண்ண போகிறேன். கோல்ட் ஃபேஷியல் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஒரு பார்ட்டி போகிறீங்க, இம்மீடியட்டாக நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லா க்ளோ ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோல்ட் ஃபேஷியல் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோல்ட் ஃபேஷியல் தான் இன்றைக்கி பண்ணி பார்க்க போகிறோம். நான் என்ன வாங்கியிருக்கேன்னா, இது வந்து VLCCயோடது. VLCC கோல்ட் ஃபேஷியல் கிட்டு. இந்த கிட் வந்து சின்னது தான் நான் வாங்கியிருக்கேன், மினி. நீங்கள் பெருசு வேணும்னாலும் நீங்கள் பெருசு வாங்கிக்கலாம். இதுக்குள்ளே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு 6 டியூப் இருக்குது பாருங்கள். 6 டியூப் கொடுத்துருக்காங்க. இந்த 6 டியூப்லேயுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாமே இருக்குது. அதாவது இதில் வந்து 1 2 3 நம்பர்ஸே போட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணணும் நீங்கள் மறந்துட்டிங்கனாலும் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக 1 2 3 போட்டிருக்காங்க. நம்பர் 1 வந்து கிளென்சிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்க்ரப் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கோல்டு தான். ஸ்க்ரப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கோல்ட் ஜெல். ஸ்க்ரப் பண்ணி முடித்தோடனே ஸ்கின் கொஞ்சம் சூதிங்காக இருக்கணும்ல, அதனால் வந்து ஜெல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மசாஜ் க்ரீம், கோல்ட் க்ரீம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பீல் ஆஃப் மாஸ்க் வந்து நார்மல் மாஸ்க்காக இல்லாமல் பீல் ஆஃப் மாஸ்க்காக கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பீல் பண்ணி இப்படி எடுக்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும்ல. அதுக்கப்புறம் 6வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசிங் ஜெல் பேஸ்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். மாய்ஸ்சரைசிங் ஜெல் கொடுத்துருக்காங்க. இந்த 6 வச்சு தான் நான் இன்றைக்கி ஃபேஷியல் பண்ண போகிறேன். அது கூடவே வந்து இது வந்து இந்த வைப் பண்ணுறதுக்கு ஸ்பஞ்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சலூன் யூஸாக இருந்தால் ஸ்பஞ்ச் எடுக்காதீங்க. யூஸ் அண்ட் த்ரோ வைப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்களா, பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் ரிமூவர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி இருக்கும் 2 சைட்லேயும். இதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒருத்தருக்கு அது வந்து நல்லா ஹாட் வாட்டர், நல்லா கொதிக்கிற வாட்டர் இருக்குது பாருங்கள், அதில் கொஞ்சமாக டெட்டால் ஊற்றிட்டு இதை நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு தான் இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ணணும். ஈவன் உங்களுக்கே நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் அடுத்த யூஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்புறமா வந்து காட்டன் பேட் எடுத்துக்கோங்க, கண்ணுக்கு மேலே வைக்கிறதுக்கு. ஆஸ்ட்ரிஞ்சன்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து கண்ணுக்கு மேலே பேட் வைக்கணும்ல, அதுக்கு எடுத்துக்கலாம். இன்னொன்று, நம்ம வந்து ஒயிட் ஹெட் பிளாக் ஹெட் ரிமூவ் பண்ணும்போது ஒரு கையில் வந்து நீங்கள் அந்த காட்டன் பேட் வச்சுக்கணும்னு சொன்னல, இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் அப்படியே ஊற்றி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரிமூவ் பண்ணுற ஏரியாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்டிசெப்டிக்காக அது வந்து ஒர்க் பண்ணும். அதனால் அதையும் எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து இன்னொரு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் நம்ம வந்து பண்ணியே ஆகணும்ல. ஸ்டீமர் வந்து நான் என்ன மாதிரி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்டீமர் தான் நான் வச்சுருக்கேன். இந்த ஸ்டீமர் வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதில் வந்து வாட்டர் லெவல்லாம் கொடுத்துருப்பாங்க, லோ, மீடியம், ஹை அந்த மாதிரி. ஏன்னா இந்த மீடியம் அளவுக்கு, அதாவது ஒரு 1/4 பங்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு ப்ளக் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேருந்து அப்படியே ஸ்டீம் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஃபேஸ் எப்படி காட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸில் நல்ல ஸ்டீம் படும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம். இது மாதிரி வேணால் எனக்கு ப்ரொஃபஷ்னலாக வேணும் அப்படின்னாலும் ப்ரொஃபஷ்னலாக நிறைய மாடல் உங்களுக்கு கிடைக்குது, அதையுமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணிக்கலாம். கிளென்சிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 2 to 3 minutes பண்ணிங்கன்னா போதும். நல்லா வந்து மசாஜ் பண்ணணும். பட் மசாஜ் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபேஷியல் மசாஜ் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் நம்ம அந்த ஃபிங்கர் டிப் மட்டும் வச்சு மசாஜ் பண்ணணும். நீங்கள் வந்து நெக் அண்ட் ஷோல்டர், அதுக்கப்புறமா காது எல்லாமே நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். நான் வீடியோ அப்படிங்கிறதுனால நான் எனக்கே பண்ணிக்கிறதுனால நான் அதை பண்ணி காமிக்க முடியல. பட் நீங்கள் இன்னொருத்தருக்கு உங்கள் கிளைண்ட்டுக்கு பண்ணும்போது நீங்கள் வந்து ஷோல்டர், நெக்கு, காது, அதே மாதிரி நெக்கோட பின்பகுதி அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து நல்லா இதே மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். நீங்கள் இது மாதிரி சர்க்குலர் மோஷனில் அப்பர் டைரெக்ஷனில் நீங்கள் மசாஜ் பண்ணுறதுனால ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். உங்களுக்கு டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபேஷியலோட இன்னொரு ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணும்போது எஃபெக்டிவாக இருக்கும். அதனால தான் கிளென்சிங் ப்ராசஸ் நம்ம வந்து ஒரு 2 to 3 minutes பண்ணுறோம். ஒரு 5 minutes வரைக்கும் கூட பண்ணலாம். பட் மசாஜ் வந்து நீங்கள் ரொம்ப வந்து அழுத்தி கொடுக்காம நீங்கள் வந்து ஜென்டில் மசாஜ் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து இந்த காட்டன் பேட் வச்சு, இந்த ஸ்பஞ்ச் வச்சு நான் வந்து வைப் பண்ணிக்கிறேன். வெட் ஸ்பஞ்ச் வச்சு வைப் பண்ணிக்கோங்க. வைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் போகலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நான் ஸ்க்ரப் பண்ணுறேங்க. ஸ்க்ரப்பும் அந்த கிட்லேயே இருக்குது.
இது இந்த மாதிரி நீங்கள் கிட் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுற டைமில். ஏன்னா அதுலேயே வந்து 1 2 3 அதெல்லாம் போட்டே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாமே வந்து கிட்டில் வரும். ஒரு சிலது வந்து நீங்கள் தனித்தனியாக வாங்கி வச்சுக்கிற மாதிரியும் இருக்கும். இப்போ வந்து நான் மசாஜ் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரப் வந்து நம்ம எங்கெல்லாம் நான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட சின் இருக்குது பாருங்கள், அந்த சின் மவுத்தை சுற்றி அந்த இடத்துல, அதுக்கப்புறமா கன்னத்தில், இங்கெல்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம். இதில் வந்து குட்டி குட்டி கிரானியூல்ஸ் இருக்குது, கோல்டன் கிரானியூல்ஸ் இருக்குது. இதில் வந்து ரொம்ப பெருசாக இல்லை, அந்த கிரானியூல்ஸ்லாம் கொஞ்சம் வந்து மைல்டாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட நீங்கள் மசாஜ் பண்ணலாம். பட் ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ரொம்ப நேரம் மசாஜ் கொடுக்காதீங்க. இப்போ ஸ்க்ரப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டீமர் லிங்க் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். நீங்கள் எந்த மாதிரி மாடல் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து நீங்கள் வீட்டில் உங்களுக்கே நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம், குட்டியாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்டீம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எங்கெல்லாம் ஒயிட் ஹெட்ஸ் அதிகமாக இருக்கோ அங்கே நல்லா ஸ்டீம் பண்ணுங்கள். அந்த இடத்துலலாம் நல்லா வந்து அப்படியே வேர்த்து வலிய ஆரம்பிக்கணும், அந்தளவுக்கு நீங்கள் ஸ்டீம் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து கண்ணில் வந்து காட்டன் பேட் வச்சுக்கோங்க. ஏன்னா கண்ணில் வந்து ஸ்டீம் போச்சுன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதனால் சில்லுன்னு அந்த ரோஸ் வாட்டர் ஏதாவது ஒன்று போட்டு நீங்கள் வந்து காட்டன் பேட் வந்து கண்ணுக்கு மேலே வச்சுருங்க. இது ஒரு 3 to 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஸ்டீம் கொடுக்கலாம். ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப நேரம் கொடுத்தா ரொம்ப நல்லது. இப்போ ஸ்டீம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ண போகிறேன். கையில் வந்து நான் வந்து கொஞ்சமாக ஆஸ்ட்ரிஜென்ட்டில் நனைச்சி இந்த காட்டன் பேட் எடுத்துக்கிட்டேன். ஒயிட் ஹெட் பிளாக் ஹெட் ரிமூவர் வச்சு நான் வந்து நோஸ் மேலே இருக்க அந்த ஒயிட் ஹெட்லாம் எடுக்கிறேன் நான். அதில் வந்து ஒரு சின்ன ரிங் மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு பக்கத்தில். அந்த இடத்த நீங்கள் எங்கெல்லாம் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் அழுத்தி புல் பண்ணணும். அதாவது புஷ் அண்ட் புல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் அழுத்தி இழுக்கணும். அந்த நீங்கள் அழுத்தி இழுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ரிங் மாதிரி இருக்குல்ல அந்த கம்பியில், அதோட இம்ப்ரெஷன் வந்து உங்கள் ஃபேஸில் வரக்கூடாது. அப்போ தான் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வந்து ஜென்டலாக நீங்கள் அழுத்தி எடுக்கும் போது உங்களுக்கு பெயின் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கணும். ஏன்னா கிளைண்ட்டுக்கு வந்து ரொம்ப பெயினாக இருந்ததுன்னா அவங்க வந்து தாங்க மாட்டாங்க இல்லையா. அதனால் பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் நோஸோட சைடில், அதுக்கப்புறம் இந்த வாயோட ஓரத்துலலாம் இருக்குது பாருங்கள், லிப்ஸோட ஓரம் அந்த லைனர் போடுவோமே, அங்கெல்லாம் வந்து ஒயிட் ஹெட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ நான் எங்கெல்லாம் எடுக்கிறேனோ அந்த ஏரியாஸ்லாம் நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்கின் வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்க்ரப்லாம் பண்ணி அந்த ஒயிட் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணதுனால கொஞ்சம் சூதிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஒரு ஜெல் போட்டு இந்த ஜெல் வந்து ஸ்கின் அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நான் வந்து மசாஜ் கொடுக்குறேன். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மசாஜ் க்ரீம். இதுதான் வந்து ஃபேஷியலில் மசாஜ் பண்ணுற ஒரு ஸ்டெப் இல்லையா, அதுதான் நான் வந்து பண்ண போகிறேன். இதுக்குமே நீங்கள் வந்து ஷோல்டர், நெக்கு, பின்னாடி கழுத்து, காது எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து இந்த க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் அப்பர் டைரெக்ஷனில் நீங்கள் மசாஜ் கொடுங்க. எப்போவுமே வந்து கீழ் நோக்கி மசாஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஃபேஷியல் மசாஜ் எல்லாமே பண்ணுறது ஸ்கின் டைட்டன் ஆகணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் நம்ம பண்ணுவோம். அப்போ நம்ம கீழ் நோக்கி நம்ம மசாஜ் பண்ணுறதுனால ஸ்கின் எல்லாமே லூஸ் ஆகி தொங்க ஆரம்பிச்சிடும். அதனால் மேல் நோக்கி நீங்கள் வந்து மசாஜ் பண்ணுங்கள். இந்த கழுத்தெல்லாம் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா மோஸ்ட்டாக வந்து கழுத்துக்கு நம்ம யாருமே வந்து பெரிய அளவில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அதனால் கழுத்துக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஃபேஷியல் பண்ணும்போது. அதுக்கப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கழுத்தை முடிச்சிட்டதுக்கப்புறமா இப்போ நான் பண்ணுற பாருங்கள், அந்த ஜா லைன்னு சொல்லுவோம். அந்த ஜா லைனில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் சின்னில் பண்ணுறேன் பாருங்கள். சின்லேயும் வந்து தனியாக கொஞ்சம் நேரம் வந்து மசாஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து நம்ம மவுத்தை சுற்றி பண்ண போகிறோம். மவுத்தை சுற்றி இந்த மாதிரி கிறிஸ் கிராஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மோஷனில் நீங்கள் வந்து பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வாயை சுற்றி, அதாவது அப்பர் லிப், லோவர் லிப், இந்த இடத்துல இருக்கிற அந்த கருமை எல்லாமே வந்து போயிடும். நல்லா ப்ளட் சர்க்குலேஷன் இருக்கும். ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்துச்சுனாவே நம்மளுக்கு வந்து கலரும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போது அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஜா லைனில் பண்ண மாதிரியே இந்த மவுத்து முடியுது பாருங்கள், அந்த இடத்துல இருந்து அப்படியே காது வரைக்கும் சர்க்குலர் மோஷனில் நீங்கள் மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறமா ஈஸியாகிடும். அதுக்கப்புறம் நோஸ்க்கு பக்கத்தில் இருந்து காது வரைக்கும், அப்போ வந்து நம்மளுக்கு சீக்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். இப்போ நோஸோட சைட்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் வந்து இந்த மாதிரி 2 ஃபிங்கர் மட்டும் வச்சு நீங்கள் வந்து நோஸோட சைட்ஸில் இதே மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நோஸ்
ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்து அப்படியே நீங்கள் மேலே வரைக்கும் இதே மாதிரி 2 ஃபிங்கர்ஸ் வச்சு மசாஜ் பண்ணுங்கள். இப்போ இந்த சைட்லலாம் நம்ம வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லாயிருக்கும். இப்போ நோஸோட பிரிட்ஜுன்னு சொல்லுவோம்ல, நோஸ்க்கு மேல் பகுதி, அந்த இடத்துல நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சீக்ஸை வந்து லிஃப்ட் பண்ணுறோம். இப்படி நம்ம பண்ணுறதுனால சீக்ஸ் வந்து நல்லா டைட்டன் ஆகும், நல்லா லிஃப்ட் ஆகும். அந்த லாஃப் லைன்னு சொல்லுவோம், அந்த சிரிக்கிறதுனால ஒரு லைன் வரும் பாருங்கள். அந்த லைனில் வந்து ஒரு ஏஜ்க்கு மேலே, அதாவது ஒரு 35+, 40+லலாம் அவங்களுக்கு வந்து அந்த லாஃபிங் லைன் தெரியும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால அந்த ஸ்கின் டைட்டன் ஆகி அந்த லாஃபிங் லைனில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஓவரால் அப்படியே அந்த ஃபேஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஹெட் இருக்குது. ஃபோர்ஹெட்லேயும் இதே மாதிரி நீங்கள் சர்க்குலர் மோஷன், அதுக்கப்புறமா இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா அந்த நெத்தியில் வந்து ரொம்ப சின்ன இடம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நல்லா வந்து கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும். நெத்தி தானே சொல்லிவிட்டு பாதி இடத்த விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஏன்னா நெத்தியில் தான் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும், பிக்மெண்டேஷன் இருக்கும் அந்த வெயிலில் போகிறதுனால. அதனால் நெத்திலையும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுங்கள். இப்போ கண்களை சுற்றி நான் வந்து மசாஜ் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் வந்து கண்ணுக்கு கீழே, அதாவது இந்த கண்ணுக்கு கீழே அந்த ஐப்ரோஸ்லேருந்து வந்து திரும்ப கண்ணுக்கு கீழே, இது வந்து நான் மேலேருந்து கீழே இறங்குறேன் ஐப்ரோஸில். அப்புறமா கண்ணில் வந்து இங்கேருந்து அப்படியே சைடில் அந்த நெத்தி போட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல கொண்டு போயிட்டு அப்படியே ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கும். அந்த இடத்துல வந்து நல்லா ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அந்த ப்ரெஷர் பாயிண்ட்டில். அடுத்தது நோஸ் பக்கத்தில் ஒரு ப்ரெஷர் பாயிண்ட், அதுக்கப்புறமா இந்த வாய்க்கு பக்கத்தில் லிப்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஓரத்தில் ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி சின்லேயும் ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கும். இந்த இடத்துலலாம் ப்ரெஷர் கொடுக்கும்போது கிளைண்ட் நல்லாவே ரிலாக்ஸேஷன் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து காதுக்கு பின்னாடி அந்த ஒரு பாயிண்ட்டு நீங்கள் வந்து இதை கரெக்டாக பண்ணணும். ப்ராப்பராக பண்ணாமல் ஏதோ ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு போயிட்டு கையை வச்சு அழுத்துனீங்கன்னா அதுவே உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இன்னொரு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிசர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து மசாஜ் பண்ணுங்கள். கையை வந்து சிசர் மாதிரி ஒரு கையை 2 விரல் வச்சுட்டு அந்த 2 விரலுக்கு நடுவில் இன்னொரு கையோட விரல் நீங்கள் இப்படி வச்சு பண்ணும்போது நல்லா க்ளீன் ஆகுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த க்ரீம் நம்ம போடுறோம்ல, அந்த க்ரீம் எல்லாமே வந்து ஸ்கின்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகணும். அதனால் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மறந்துடுவீங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க, எல்லாம் ரிப்பீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த மசாஜ் நம்ம பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து தண்ணி தொட்டுக்கோங்க உங்கள் கையில். 2 கையிலையுமே தண்ணியை நனைச்சிட்டு நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இப்போ இன்னொரு ஸ்டெப், நான் வந்து இப்போ என்னோடய ஃபிங்கர்ஸ் எல்லாமே வந்து மடக்கி வச்சுக்கிட்டேன். அந்த ஃபிங்கர்ஸ் மடிகிற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது அது ஒரு விதமான ஒரு மசாஜ் மாதிரி இருக்கும். ஒரு டூல் வச்சு மசாஜ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இப்போது நான் அப்பப்போ அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் பாயிண்ட்டில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறேன். நீங்கள் இந்த ப்ரெஷர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கோங்க. எடுத்தோடனே ரொம்ப ஹை ப்ரெஷர் கொடுத்துடாதீங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் கொடுத்துட்டே இருங்க. ஷோல்டர், கழுத்தில், காது, பின் கழுத்து மறக்காமல் இதெல்லாமே நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த க்ரீம் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நீங்கள் வந்து எடுப்பீங்க, அந்த அமௌண்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃபைனலாக தான் நம்ம வந்து கண்ணில் வந்து மசாஜ் பண்ண போகிறோம். கண்ணை மூடிக்க சொல்லிவிட்டு கண்ணை மூடி தான் இருப்பாங்க. கண்ணுக்கு மேலே வந்து ஃபிங்கர்ஸ் மட்டும் வச்சு அப்படியே மெதுவாக ரொம்ப ரொம்ப ஜென்டலாக நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் நம்ம அந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த க்ரீம் எல்லாம் அந்த ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ அடுத்தது வந்து நான் ஃபேஸ் மாஸ்க் போடுறேன். ஃபேஸ் மாஸ்க் வந்து இது பார்த்தீங்கன்னா ஜெல் பேஸில் இருக்குது, கோல்டன் மாஸ்க்கு. இந்த மாஸ்க் வந்து நீங்கள் இம்மீடியட்டாக அப்ளை பண்ணிடணும். அது வந்து மாஸ்க் அப்படிங்கிறதுனால டக்குன்னு உங்களுக்கு ஸ்கின்னில் வந்து பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோ பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து வாய்க்கு மேலெல்லாம் வந்து கேப் விட்டுட்டு அதை நோஸ் எல்லாம் கவர் பண்ணாமல் மீதி இடத்துலலாம் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா டைட்டாக ஆயிரும். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பீல் பண்ண முடியும். அதனால் நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பீல் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பீல் பண்ணும்போது நீங்கள் வந்து மேல் நோக்கின மாதிரி நீங்கள் பீல் பண்ணணும். அதாவது அப்பர் டைரெக்ஷனில் நீங்கள் வந்து பீல் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வேறு எங்கேயாவது ஒரு எக்ஸஸாக உங்களுக்கு ஒயிட் ஹெட், பிளாக் ஹெட் எதுனா இருந்தாலும், மீதி டர்ட்ஸ் இருந்தாலும் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். இதில் வந்து மாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதாவது பீல் ஆஃப் மாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சில கிட்டில் வந்து அதே மாதிரி உங்களுக்கு பவுடர் மாதிரியும் வரும். நார்மல் பேக் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி பேக்காகவும் உங்களுக்கு வரும்.
ஒவ்வொரு கிட்ட பொறுத்தது அது. ஸோ இப்போ வந்து நம்ம பீல் ஆஃப் மாஸ்க் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் இதை திக் லேயராக போட்டிங்கன்னா ஒரே ஸ்ட்ரெச்சில் கூட நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியாக வந்து பீல் பண்ண முடிஞ்சிரும். நான் வந்து ரொம்ப தின் லேயராக போட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பண்ணுறதுனால நான் எவ்வளோ போடுறேன்னு தெரியல, ஒரு ஹரிபரியில் போட்டாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே வந்து கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய ஃபேஸ் எப்படி இருந்தது என்னென்னு. ஏன்னா கோல்ட் ஃபேஷியல் பார்த்திங்கன்னா எப்பவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ நம்ம வந்து 6வது ஸ்டெப் வந்தாச்சு. இதில் வந்து மாய்ஸ்சரைசிங் ஜெல் கொடுத்துருக்காங்க. இந்த ஜெல் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறதுனால இந்த ஜெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள், ஒருவேளை உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் வந்து நார்மல் மாய்ஸ்சரைசிங் லோஷன் கூட அப்ளை பண்ணலாம். அப்படி ஜெல் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆஸ்ட்ரிஜென் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறத ஜெல் வந்து எனக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது ஒரு மாதிரி ஒரு லேயர் மாதிரி இருக்கும், தொட்டு பார்த்தோம்னா ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணி முடித்தோன்னே மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா அதுக்கு மேலே வந்து சன்ஸ்க்ரீனும் கண்டிப்பாக மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஃபேஷியல் பார்த்து முடிச்சிட்டிங்க. இந்த ஃபேஷியலில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேளுங்க. இந்த ஃபேஷியல் வந்து உண்மையாகவே ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும், இன்ஸ்டன்ட் க்ளோவாக இருக்கும். நான் இப்போ வந்து வெறும் லிப்ஸ்டிக் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஃபேஷியல் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணக்கூடாது, வேறு க்ரீம்ஸ் போடக்கூடாது, பவுடர் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து ஸ்கின்குள்ளே போய் ஒர்க் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அப்போது அந்த டைமில் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னா என்ன ஆகும், எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். ப்ராடக்ட் எல்லாமே வெளியில் வந்துட்டு ஸ்கின் ஒரு மாதிரி ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்கின் வந்து நல்லா அதை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நல்லா ஒர்க் பண்ண விடணும். அதனால தான் நம்ம வந்து சலூனில் போய் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபேஷியல் பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஸ்கின்னில் எதுவுமே போடாதீங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பிங்கு சேனல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.